இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிமையான நாட்களாக தொடர மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி. நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் இது 10ஆவதாக வருது. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நிலை என்ன? இந்த ஆடி மாதம் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை எல்லாம் பெற முடியும்? முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும், இன்னொன்று ஆடி அமாவாசையில் என்ன செய்யவே கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசி உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே எல்லோருக்குமே நன்மையை மட்டும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படியே மீறி உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு வருது, அந்த பின்னடைவு நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும். அது என்னென்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் பல விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையுமே பல மடங்கு நன்மைகளை பெற உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு நன்மைகளை தரும் ஒரு வழிபாடு. தவறாமல் இதை செய்யுங்க. கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கும். அப்போ கட்டாயம் இதை நீங்கள் நம்புவீங்க. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு நிறைய பேர்கிட்ட நாங்கள் சந்தேகம் கேட்டு ஒரு பிரச்சனைக்குமே சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே இவங்ககிட்ட ஜாதகத்துக்கு அனுப்பிச்சு இப்போது நல்ல விதத்தில் முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மகரம் ராசி சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் இருக்க சுபாவம் அதிகமாக உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் நடக்கிற சரி இது தப்பு இது அப்படின்னு தயங்காமல் தட்டி கேட்கக்கூடிய நபர்களை நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே மற்றவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவீங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவும் சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்கும். இது மற்றவங்களுமே கற்றுக்குவாங்க உங்ககிட்ட இருந்து. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்பவுமே அடிமட்டத்திலிருந்து உங்களுடைய உழைப்பால் முன்னேற்றம் கண்டவங்களாம் மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் முன்னேறினா போதாது, உங்கள் கூட இருக்கிறவங்களுமே முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த புண்ணிய காலகட்டத்தில் நாம் புனித நதியில் நீராடுறது ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. ஆடிப்பெருக்கு வரும் பொழுது புனித நீராடினா நம்மளோட பாவங்கள் நம்ம விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தை கணக்கில் வச்சு தான் நம்ம பண்டிகையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பாருங்கள், கிராமப்புறத்தில் முழுவதுமே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ரொம்பவுமே விமர்சையாக பூஜை புனஸ்காரம் திருவிழாலாம் நடக்கும். ஆடி மாதத்தை சக்திக்கு அதிகமாக ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தாய்க்கு அதிகமாக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அம்மன் கோவிலில் இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே விமர்சையாக பூஜை புனஸ்காரம் கூழ் ஊற்றி படைக்கிறது இதெல்லாமே நடக்கும். அம்மன் பக்தர்கள் இந்த ஆடி மாதத்தை ரொம்பவுமே விருப்பப்பட்ட ஒரு மாதமாக சொல்லுவாங்க. கேரள மக்கள் கூட இந்த மாதத்தை ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அயக்ரீவர் அவதாரம் நடந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? அன்றைய தினம் நம்ம அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை தீங்கி சுபிட்சம் உண்டாகும். ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத கோவிலுமே திறந்து பூஜைகள் நடக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி கோவிலில் வழிபாடு செஞ்சால் கூடுதல் நல்ல பலன்களை நாம் பெற முடியும். அதே போல் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி தாயை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி ஓடிடும். ஆடி மாதம் வரக்கூடிய துக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி விரதம் இருந்தால் செல்வ நிலை அதிகரிக்கக்கூடும். இந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும்.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான முடிவு எடுத்திங்கன்னா எந்த வேலையுமே எளிதில் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மாதம் எடுத்துக்கிட்ட வேலையை சரியான நேரத்தில் முடித்து நல்ல பேர் வாங்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள் எல்லாமே தாமதமான போக்கு வந்தாலுமே உங்களோட மன தைரியத்தால் ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க. இதனால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்குமே வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல இல்லாமல் அதன் செயல்பாடுகள் அனைவரின் மனதிலையுமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உங்களோட உடைமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனத்தில் சொல்லும் பொழுதும் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேகமான போக்கு இருக்கும். நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். கிடப்பில் இருந்த கடனும் பைசலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போனால் நல்லது. செய்யும் வேலையை பற்றி மனத்தில் திருப்தியற்ற நிலை வரும். கொஞ்சம் கவனமாக வேலையிலையும் ஈடுபடணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல் உங்களோட மனதுக்கு மன வருத்தத்தை தரலாம். கவனமாக அவங்கள கையாளணும். பிள்ளைகள்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வரலாம். கொஞ்சம் சூழ்நிலையை அறிஞ்சு பக்குவமாக நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தை வளர்க்காதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருட்களை நீங்களுமே கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்களோட பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இழுப்பறியான நிலை மாறி மனம் மகிழும்படியான நிகழ்வு நடக்கும். தொழில் மந்தமாக இருந்தாலுமே பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பண வரத்து சீராக இருக்கும். பணிகள் தொடர்பான பயணம் திடீர்னு செல்ல வேண்டியதாக இருக்கும். முன்னெச்சரிக்கையாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடத்தில் இருக்கிறவங்களால இதுக்கு முன்னாடி அவங்களால ஏதாவது மனம் வரும்படியான நிகழ்வு நடந்திருந்தால் அந்த நிலை மாறும். எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றின கவலை வரும். நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட செயல்களில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. கவனமாக அடுத்தவங்க கிட்ட பழகுங்க. சனி பகவான சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா கவலைகள் அனைத்தும் நீங்கும். வீண் அலைச்சல் குறையும். வேலைப்பளு குறையும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இப்போ ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது 12 மாதம் வரக்கூடிய அமாவாசைகளை விடவே தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா அமாவாசையை விடவே இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் செஞ்சீங்கன்னா 12 மாதமும் தர்ப்பணம் செஞ்ச பலனை இந்த அமாவாசையில் நீங்கள் பெற முடியும். ஒரு மனிதனுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வத்தின் அருள் கிடைக்காது. அந்த குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கணும் அப்படின்னா பித்ருதோஷம் நீங்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசையில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபாட்டு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். பித்ரு தோஷமும் நீங்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. நன்மைகள் வரும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னடைவு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அதே போல் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் உங்களோட குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு மேற்கொள்ளுங்க. நன்மைகள் பல வகையிலையும் உங்களை வந்தடையும். இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை தினம் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே அமாவாசை திதி இருக்கும்போது அன்றைய தினம் வீடை சுத்தம் செய்யக்கூடாது. வழிபாட்டிற்கு முன்னாடியே வீடை சுத்தம் செஞ்சிடணும். அசைவம் வீடுகளில் செய்யக்கூடாது. வெளியிலையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. பெண்கள் தலைவிரிக்கோலமாக இருக்கக்கூடாது. வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. திருநீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஏதாவது அணிஞ்சிருக்கணும். அதன் பிறகு முடி வெட்டக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. அன்றைய தினம் யாருக்கும் எந்த ஒரு பொருளையும் கடனாகவோ அதாவது கடன் கொடுக்கவும் கூடாது, கடனாக வாங்கவும் கூடாது. அமாவாசை திதி இருக்கும் நேரத்தில் நம்ம போய் நகையுமே அடமானம் வைக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், பெரியவங்கக்கிட்ட நம்ம சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அவங்கக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளையும் சாபத்தையும் வாங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் பல நேரத்துலையுமே பின்னடைவை கொடுத்துடும். எல்லா விதத்துலையுமே எல்லாமே சிறப்பாக செய்கிறோம், ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயத்த இப்படி செய்யும் பொழுது தான் அந்த பின்னடைவு வரும். இதெல்லாம் தவிர்த்தாலே நீங்கள் நன்மைகளை எல்லாமே பெற முடியும். என்ன நண்பர்களே, இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்மைகள் பல வகையில் சேரும்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அனைத்து ராசிக்குமே இந்த ஆடி மாதத்தின் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.